கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த நேசரின் மன்னாவின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே அவருக்குள்ளாய் நாம் வளரவும் ஊன்ற கட்டப்படவும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். புகழ்பெற்ற ஒரு முனிவரை சந்திக்க முடியாய் ஒரு இளைஞன் புறப்பட்டான். அந்த இளைஞன் ஒரு முற்போக்கு இளைஞனாய் இருந்ததுனால அநேக காரியங்களை நான் இந்த முனிவரிடத்திலிருந்து கேட்டு நான் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு அநேக மைல்கள் பிரயாணம் செய்து அந்த முனிவரை காணும்படியாய் வந்தான். வெளியில ரொம்ப நேரம் காத்திருந்தான். அப்போ அந்த முனிவர் மிகவும் கடுமையான கோபத்தோடு தன்னுடைய சீஷரிடத்துல உள்ள அவர் பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் தீப்பொறி போல பறந்தது. இந்த இளைஞனுடைய மனதில் என்னடா இவரை கற்றுக்கொள்ளும்படியாய் நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறேன், ஆனா இந்த கோபம் என்ற இந்த ஒரு செயல் இவருடைய வாழ்க்கையில் இது ஆக்கிரமித்திருக்கிறதே என்பதை நினைத்தவாறு அவன் அமர்ந்திருந்தார். அப்போ கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா இந்த முனிவர் வெளியில வந்தார். இந்த இளைஞன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த முனிவரை பார்த்து சொன்னார், எனக்கு புகை வாசனை அடிக்கிறது ஐயா, தயவு செய்து இந்த தீயை அணைத்து விடுங்கள் என்றார். உடனே முனிவர் ஆவேசத்தோட கேட்டார், என்ன என்னிடத்துல தீயா? ஆமா, உங்களிடத்துல தான் தீ என்று சொன்னதுக்கு முனிவர் சொன்னார், தீ என்னிடத்துல இல்லை என்று மிகவும் ஆவேசத்தோட கூறினார். ஆனால் அந்த இளைஞன் விடவில்லை. தயவு செய்து அந்த தீயை அணைச்சி விடுவதுதான் உங்களுக்கு நல்லது என்றான் மறுபடியும். முனிவருக்கு இப்போது கடும் கோபம் வந்து விட்டது. உனக்கு என்ன காது செவிடா? உன்னிடத்துல எத்தனை வாட்டி நான் சொல்றது, என்னிடத்துல அது எந்த தீயும் இல்லை, மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா என் கைகளை உன் முகத்தை பதம் பார்த்து விடும் என்று கடுமையாக கூறினார். உடனே அந்த இளைஞன் சொன்னா, ஆஹா, உங்கள் பேச்சுல எப்படி தீ பறக்கிறது பார்த்தீங்களா? இன்னும் உங்களிடம் தீ வேகம் கொஞ்சம் கூட குறையவில்லையே. அதனாலதான் நான் சொன்னேன், உங்களிடத்துல தீ இருக்குது ஐயா, இந்த தீயை முதலாவது அணையுங்கள், அதுக்கப்புறமா மற்றவர்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுங்கள் என்று அந்த இளைஞன் அமைதியாக கூறினதுடன் இந்த முனிவர் அவமானத்தால தலை குனிந்தார். இந்த இளைஞன் நம்மிடத்துல அணைக்குமாறு சொன்னது உண்மையான தீயை அல்ல, கோபம் என்னும் தீயை அவர் உணர்ந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கோபம் என்ற இந்த குணாதிசயம் நம்மிடத்துல இருக்கிற அநேக நல்ல விஷயங்களை அது மறைத்து விடுகிறது. அதுதான் நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். அப்போ மகா புத்திமானாய் இருக்கிறது எப்படி அப்படின்னா, நீடிய சாந்தமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவங்க மகா புத்திமானாய் இருப்பாங்களாம். கோபப்படுகிறவன் புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். அப்போ இந்த கோபம் என்னும் தீயானது நம்முடைய புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் கூட நம்முடைய குடும்பத்தினரிடமும் பிள்ளைகளிடமும் பெற்றோர்களிடமும் அல்லது நம்முடைய சக நண்பர்களிடமும் நாம் எப்படி பேசுகிறோம், எவ்வாறு நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறோமா அல்லது சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு அமைதியாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? இந்த கோபமானது நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் இந்த வேதத்தில் சொல்லுகிற நல்ல கனிகளில், ஆவியின் கனிகளில் முக்கியமானது சாந்தமுள்ள ஆவி. அப்போ நம் சாந்தத்தோடு அமைதியோடு நாம் பேசும் பொழுது அது அநேகரை தேவன் பக்கமாய் வழிநடத்த நமக்கு உதவி செய்கிறது. நாம் ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய நாமே நம் கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது, முன்கோபம் என்னும் குணம் நமக்கு இருக்கும் பொழுது அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிற ஒரு செயலை நாம் செய்கிறவர்களாய் நம்மை மாற்றி விடுகிறது. நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது புத்தியீனமாய் நடந்து கொள்ளுகிறோம். அதற்கு மாறாக சாந்தமாய் நாம் இருக்கும் பொழுது நாம் புத்திமானாக நாம் விளங்குவோம் என்ற வேதத்தின் அடிப்படையில சாந்தமுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, புத்திமானாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், இந்த கோபத்தின்
தன்மையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்ற உண்மையான தாகத்தோடு வாஞ்சையோடு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா இந்த கோபத்தின் ஆவியை நீக்கி சாந்தமுள்ள ஆவியை தர ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரது சாந்தமுள்ள ஆவியை கேட்போமா?